கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். யாத்திராகமம் 2 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 8வது வசனத்தின் பின்பகுதி. இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வாரமானது பெண்களின் நலன், பெண் குழந்தைகளின் நலன் பேணுதல் என்ற பொருளிலே திருச்சபையானது தியானித்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்களை குறித்ததான அக்கறை, கவலை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. இந்த வாசியை கேட்ட பகுதியிலே ஒரு பெண்மணியை குறித்து தான் நாம் பார்க்குறோம், பெண் குழந்தை குறித்து தான் பார்க்குறோம். நாம் யாவரும் அறிந்த ஒரு பகுதி, ஞாயிறு பாடசாலையிலிருந்தே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பகுதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மிரியாமை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு முன் 13வது நூற்றாண்டிலே அவள் வாழ்ந்து வந்தவள். தகப்பனுடைய பெயர் அம்ராம், தாய் யோகபத். இவள் இந்த குடும்பத்திலே மூத்த மகளாக பிறந்தவள். இவளுக்கு 2 சகோதரர்கள், ஒருவன் ஆரோன், மற்றவன் மோசே. மிரியாம் என்பதற்கு கசப்பு அல்லது கலகம் என்று பொருள். ஜெரோம் என்ற வேத ஆராய்ச்சியாளர் அவருக்கு கொடுக்கிற பெயர் கடலின் விண்மீன் என்று கொடுக்கிறார். ஸ்டார் இன் த சி, திண்ணம், திடன் என்றும் பொருள் கூறுவார். எகிப்து மொழியில் இவளுடைய பெயருக்கு நேசிக்கிறவள் என்று பொருள். அரேபிய மொழியில் குழந்தைக்காக விருப்பம் கொண்டவள் என்ற பொருள். இஸ்ரவேலரை வழிநடத்தக்கூடிய தலைவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டதிலே, அதாவது மோசையை தெரிந்து கொண்டதிலே, மோசையை பாதுகாக்கிற தேவ திட்டத்தில் மிரியாமின் பங்கு மிக சிறப்பானது. நாம் இந்த நாட்களிலே பெண் குழந்தைகளை அசட்டை செய்கிறோம். அவர்கள் பெண்கள் தானே, ஒன்றுமில்லை, பலனில்லாதவர்கள், சத்தில்லாதவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சிறு பெண்களின் நலன்களை நாம் பேணி பாதுகாக்கின்ற பொழுது அவர்களை ஆண்டவர் வல்லமையான ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார் என்பதற்கு இங்கே மிரியாமினுடைய வாழ்க்கை ஒரு சான்றாக இருக்கிறது. ஆம், அவள் கீழ்ப்படிதலோடு இருந்தால், கரிசனையுடையவளாக இருந்தால், தைரியமுடையவளாக இருந்தால், கடும் பணி செய்கிறவளாக இருந்தால் என்பதை அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் அவளுக்கு சொல்கின்ற பொழுது அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். கர்த்தரின் வல்லமை, மகிமையை உணர்ந்தவளாக அவள் செயல்பட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை குறித்ததான வேதாகமத்தில் அவளுடைய குடும்ப வாழ்வை குறித்ததான குறிப்பு இல்லை. ஆனால் அவள் காலேபின் மனைவி, அதாவது ஊர் என்பவனின் தாய் என ரபிமார் பாரம்பரியம் கூறுகிறது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன் சிறு பெண்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த பெண்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது காரியங்களை செய்ய முடியுமா என்பதற்கு மிரியாம் ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆம், மிரியாமை அசட்டை பண்ணாமல் அவர்கள் வளர்த்தபடியினாலே அவளிலே காணப்படுகிற மேலான சத்தியங்கள், குறிப்பாக 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவள் தூரத்திலே நிற்கிறாள். அங்கே வசனம் சொல்லுகிறது, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அவள் தூரத்தில் நிற்கிறாள், ஆனால் தூர தரிசனத்தோடு நிற்கிறாள். வீதியோர சிறுமியாக, ஆனால் விவரமானவளாய் கவனித்து கொண்டிருக்கிறாள். பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய விழிகளை அகற்றாது கவனிக்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தூர தரிசனம் நமக்கு உண்டா? நம்முடைய பெண் பிள்ளைகளை குறித்ததான ஒரு தூர தரிசனம் நமக்கு உண்டா? என் பிள்ளையை ஆண்டவர் ஒரு திட்டவட்டமான நோக்கத்திற்காக என் கரத்திலே கொடுத்து வளர்க்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். அவளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நடத்த இருக்கிறார். ஆகையினாலே நான் தூர தரிசனத்தோடு இந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன் என்று பெண் குழந்தைகளின் நலன் பேணுகிறவர்களாக இருக்கிறோமா? 2வதாக, அந்த பிள்ளையை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்துடன் நிற்கிறாள். அவள் வீதியோர பெண்தான். வீதியோரமாக நின்று கொண்டு தன் தம்பியை முதலை தின்பதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவள் நிற்கவில்லை. என் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர் இந்த பிள்ளையை காப்பாற்ற நல்லவர்கள் யாரையாவது அனுப்புவார் என்ற விசுவாச கண்களோடு கவனித்து கொண்டிருக்கிறாள். ஆம், பாருங்கள், இந்த நதியானது முதலைகள் நிறைந்த ஒரு நதி. உலகத்திலே மிக ஒருவேளை மோசமான முதலைகள் இருக்கிறது என்றால் அது இந்த நதி தான். அந்த நதியிலே தன்னுடைய தம்பியை அங்கே வைத்துவிட்டு அவள் காத்து கொண்டிருக்கிறாள். பிள்ளையை காப்பாற்றும் ஒரு ஆட்கள் வேண்டும் என்பதல்ல, இந்த பிள்ளையை குறித்ததான தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நல்லவர்கள் யாராவது கிடைக்க மாட்டார்களா?
என் தம்பி வளர்க்கப்பட வேண்டும். அவள் ஒரு தூர தரிசனம் அவளுக்கு இருக்கிறது. ஒரு விசுவாசியாக அவள் காணப்படுகிறாள். ஒரு தீர்க்கதரிசியாக அவள் காணப்படுகிறாள். என் ஆண்டவர் இவனை ஒரு தம்பியாக அல்ல, இவனை ஒரு தலைவனாக என் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப் போகிறார் என்ற அந்த விசுவாசத்திலே அவள் தைரியமாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். அந்த ஆற்றங்கரையிலே, அந்த நைல் நதியின் ஆற்றங்கரையிலே அவள் நின்று கொண்டிருக்கிறாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகளை விசுவாச பாதையிலே நாம் நடத்துகிறோமா? பிள்ளைகளின் நலன் பேணுதல் என்று சொல்லுகின்ற பொழுது, என் பெண் பிள்ளைக்காக பிள்ளை பிறந்த உடனே அதன் பேரிலே டெபாசிட் பண்ணுவதும், அதன் பேரிலே ஃபிக்ஸட் போடுவதும், பலவிதமான திட்டங்கள் செய்வதுமாக நாம் இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை விசுவாச பாதையிலே வளர்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த பெண்களுக்கான எதிர்கால திட்டங்களை, நம்முடைய குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டங்களை எத்தனையோ வழிமுறைகளிலே நாம் பிள்ளைகளுடைய தூர நாட்களிலே எதிர்காலத்தை குறித்ததான காலங்களுக்காக நாம் பல திட்டங்கள் செய்கிறோம், தீர்மானங்களை வைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளை, உன் பெண் குழந்தை விசுவாச பாதையிலே நடப்பதற்கு நீ அந்த விசுவாச நலனை பேணி கொடுக்கிற மகனாக, மகளாக அன்பு பெற்றோரே நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? ஆம், தூரத்தில் நிற்கிறாள், தூர தரிசனத்தோடு நிற்கிறாள், விசுவாசத்தோடு நிற்கிறாள், விசுவாச பார்வை உடையவளாக. என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என் தம்பியை சரியான இடத்திற்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நிற்கிறாள். மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது தைரியத்தோடு, திடகாத்திரத்தோடு, திண்ணமான ஒரு எண்ணத்தோடு அவள் நின்று கொண்டிருக்கிறாள். தைரியம், பயமில்லை. ஒருவேளை நான் ஒரு எபிரேய பெண்மணி, நான் எபிரேய குழந்தை, இங்கே குளித்து கொண்டு இருக்கிறதோ பார்வோன் வீட்டு பெண்கள், ஆகையினாலே எனக்கு ஒருவேளை என் தம்பியை பார்ப்பதினாலே எனக்கு எந்த பலவீனங்கள் வந்தாலும், எந்த எதிர்கள் சோதனையிட்டு வந்தாலும் நான் துணிந்து நிற்கிறேன், நான் துணிந்து நிற்கிறேன். ஆம், அவளை நிற்பதை ஒருவேளை அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஒளித்து வைத்ததை யாரும் பார்த்திருந்தால் கூட இவளுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். ஆனால் அவள் தைரியத்தோடு நிற்கிறாள், தைரியத்தோடு நிற்கிறாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கே அவளுக்கு இருக்கிறபடியினாலே மனுஷருடைய பயத்துக்கு அவள் நீங்களாக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஆகையினாலே தான் அவள் துணிந்து பார்வோனின் குமாரரிடத்திலே சென்று கேட்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனையும் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் சந்தேகப்படவோ, எதை குறித்தும் பயப்படவோ வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ தைரியம் நிறைந்த வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆம், தேவ தைரியம், நீங்கள் பலனடைந்து, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். ஆம், அதை இந்த மிரியாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தாள். தேவ தைரியம் நிறைந்த வாழ்வு அவளுக்கு காணப்பட்டது. பயந்த சமுதாயம் மாழ்ந்து போகட்டும், ஒளிந்து கொண்டிருக்கிற சமுதாயம் தங்களுடைய கூட்டத்தோடு ஒளிந்து போகட்டும், மறைந்து கொண்டிருக்கும் மானிட கூட்டம் மறைந்து போகட்டும். பயமின்றி தைரியமாய் என் தம்பிக்காக, என் தம்பியாக அல்ல, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அவன் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தைரியமாய் நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு சாட்சியாய் நிற்கிறாள். அருமையான சகோதரிகளே, பயமின்றி தைரியமாய் மிரியாம்களாக நீங்கள் எழும்புகிறீர்களா? உங்களை குறித்ததான காரியம் என்ன? நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெண் குழந்தைகளின் நலனிலே நீங்கள் எவ்விதமாக அக்கறை காட்ட முடியும்? பயமின்றி தைரியமாய் மிரியாம்களாக எழுந்து வாருங்கள். தகப்பன்மார்கள் தூங்கட்டும், ஆண்கள் ஒளிந்து கொள்ளட்டும். ஒரு சிறுவனை அல்ல, ஒரு தலைவனை வளர்க்க ஆயத்தப்படுத்த கவனிக்கக்கூடிய மிரியாமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு சிறுவனை அல்ல மிரியாமே, ஒரு தலைவனை வளர்க்க ஆயத்தப்படுத்தக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக நீ நிற்கிறாள். நீ வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்துவோம். நிறைவாக இங்கே மிரியாம் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், சுயநலமற்ற மிரியாமாக அவள் காணப்படுகிறாள். சுயநலமற்றவளாக காணப்படுகிறாள். சுயத்தை வெறுத்த எஸ்தரின் மூலமாய் யூத குலம் காப்பாற்றப்பட்டதே. இளவரசியிடம் வசமாய் மாட்டிக்கொண்டாய், என்ன செய்வது என அவள் எண்ணவில்லை, யோசிக்கவில்லை. அவளுடைய நோக்கம், என் குலம் பார்வோனின் கோரப்பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், என் மக்கள் அடிமைத்தன விலங்கொடித்தவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாக சொந்த தேசம் செல்ல வேண்டும். இவனிலே ஒரு தலைவனை காண்கிறேன், தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தி விட்டார், தலைவன் உருவாக என் உயிரையும் பணைய வைக்கிறேன் என்று சொல்லி
அவள் சுயநலமற்றவளாக தன்னை தியாகத்தோடு ஒப்பு கொடுக்கும் என்ற நிலைமையிலே அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். ஆம், தலைவன் உருவாக என் உயிரையும் பணையம் வைக்கிறேன். வீரம் நிறைந்த வீதியோர சிறுமியை நாம் இங்கே பார்க்கிறோம். என் வாழ்வு முடிந்து போனாலும் பரவாயில்லை, என் ஜனங்கள் என் வாழ்வு துளிர்க்க வேண்டும், என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு தலைவனை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தலைவனை உரிய விதத்திலே வளர்ப்பதற்குரிய சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நான் கோழைகளாக அல்ல, தைரியம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். கோழைகளான பாராக்குகள் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும்போது தெபோராக்கள் எழும்புகிறார்கள். ஆண்டவர் மிரியாமை ஒரு வாய்க்காலாக பயன்படுத்துகிறார். நைல் நதி, எகிப்தின் நைல் நதி பார்வோன் அரண்மனைக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு வாய்க்காலாக மிரியாம் இருக்கிறாள். எழும்பட்டும் மிரியாம்கள், தூரமாக்காதீர்கள். பெண் பிள்ளைகளை நீங்கள் அடக்கி ஒடுக்கி அடிமைத்தனத்திற்குள்ளாக்காதீர்கள். பெண் பிள்ளைகளுடைய நலன் பேணுங்கள். திக்கு தெரியாத பொங்கி எழும்பிக் கொண்டிருக்கும் கடலிலே ஒரு வெண்மீன் மிரியாம் பலவீனமானவள், அறியாமையுள்ளவள், திறனற்றவள் என்பதை பொய்யாக்கிய பலசாலியாக மிரியாம் என்று காணப்படுகிறாள். உங்களுடைய குழந்தைகள் மிரியாம்களாக எழும்பப்பட, உங்களுடைய பெண் குழந்தைகளின் நலன் பேணி பாதுகாக்க ஜெபத்தோடு பிள்ளைகளை வளர்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. பெண் பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த சொத்து ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய நலன் பேணி ஆண்டவரே, அவர்கள் தைரியமாக, அவர்கள் தூர தரிசனமுடையவர்களாக, விசுவாச வாழ்வு உடையவர்களாக, தைரியமுடையவர்களாக, ஆண்டவரே, சுயநலமற்றவர்களாக காணப்படும்படியான அந்த வளர்ப்பிலே நாங்கள் எங்களுடைய பெண் குழந்தைகளுடைய நலனை பேணி பாதுகாத்து வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.